ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சி பிரமுகரை கொலை செய்தது ஏன்? கைதான குற்றவாளி கர்ணா பரபரப்பு வாக்குமூலம். ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள். துப்பு கிடைக்காததால் சிக்கி திணறும் காவல்துறை. மின்சார ஒழுங்குமுறை ஆணைய தலைவரை முற்றுகையிட்ட சமூக ஆர்வலர்கள். கட்டண நிர்ணய கூட்டத்தில் பரபரப்பு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய சிடி ஸ்கேன் மற்றும் ஆம்புலன்ஸ். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு வழங்கி இயக்கி வைத்தார் முதலமைச்சர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் உமாசங்கரை கொலை செய்தது ஏன் என்பது குறித்து கைதான குற்றவாளி கருணா பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா பிரமுகர் உமாசங்கர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பாரதிய ஜனதா பிரமுகர் உமாசங்கருக்கும் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி கர்ணாவுக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதத்தால் இந்த கொலை நடந்தது என காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து உமாசங்கரை கொலை செய்த 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரவுடி கர்ணாவையும் சிலரையும் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் கடலூரில் பதுங்கியிருந்த ரவுடி கர்ணா மற்றும் சஞ்சய், சூர்யா ஆகியோரை தனிப்படை காவல்துறை அதிரடியாக கைது செய்தனர். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவிய விழுப்புரம் மாவட்டம் பூத்துறையை சேர்ந்த அகிலன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். அதே நேரத்தில் காமராஜர் மணிமண்டபத்திற்கு எதிரே உமாசங்கர் புதிய மதுபான கடை திறப்பதற்கு எதிராக மக்களை திரட்டு போராட்டம் நடத்தினோம். ஆனால் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கடையை திறந்துவிட்டார். இது மட்டுமல்லாமல் தனது ஆதரவாளர்களை பணம், போதைப் பொருட்கள் கொடுத்து விலைக்கு வாங்கி அவர்களை தனக்கு எதிராகவே திசை திருப்பினார். அவர்களே தனக்கு இடையூறு அளிக்கும் வகையில் செயல்பட்டதால் ஆத்திரமடைந்த உமாசங்கரை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்காக கடந்த சில நாட்களாக அவரின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்ததாக தெரிவித்த அவர், சம்பவம் நடந்த அன்றும் தனது ஆதரவாளர்கள் உணவுப் பொருள் விநியோகம் செய்பவர்கள் போல திருமண மண்டபம் பகுதியில் நோட்டமிட்டனர். அப்போது உமாசங்கர் தனியாக இருப்பதை தெரிய வந்ததை அடுத்து கொலை திட்டத்தை நிறைவேற்றினோம் என்றும் அவர் அந்த வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மீண்டும் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் முல்லாவேதியில் உள்ள பள்ளிவாசலுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லம், பிரெஞ்சு தூதரகம், ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் அரசு அலுவலகங்கள், தனியார் விடுதிகளுக்கு தொடர்ந்து இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வருகிறது. இமெயில் மூலம் மிரட்டல் விடுபவர் யார் என்பதை கண்டறிவது சவாலாக உருவெடுத்துள்ளது. இதனால் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் மத்திய சைபர் கிரைம் காவல்துறையினரின் உதவியை நாடியுள்ளனர். மிரட்டல் புரளி என்றாலும் தொடர்ந்து காவல்துறையினர் மிரட்டல் வரும் இடங்களுக்கு சென்று வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாயுடன் சோதனை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லத்திற்கு 2 முறை மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்தது. இந்நிலையில் ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று காலையில் காவல்துறை துணைத் தலைவர் அலுவலக மின்னஞ்சல் முகவரிக்கு முதலமைச்சர் இல்லத்தின் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. இதனிடையே ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக ஜிப்மர் நிர்வாகம் கோரிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் பிரெஞ்சு தூதரகம், முல்லாவீதியில் உள்ள பள்ளிவாசலுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இங்கும் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். இந்த தொடர் வெடிகுண்டு மிரட்டலை விடுக்கும் நபரை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். மின்கட்டணம் நிர்ணயம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் மின்கட்டண ரசீதுடன் சமூக ஆர்வலர்கள் ஆணையரை முற்றுகையிட்டதால் பதற்றம் நிலவியது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் கோவா மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆண்டுதோறும் செலவு கணக்கு அறிக்கை பெற்று மின்கட்டணத்தை நிர்ணயித்து வருகிறது. நடப்பு நிதியாண்டில் 5 ஆண்டுக்கான 2025-26 முதல் 2029-2030 ஆண்டு வரையிலான வருவாய் மின்கட்டணம் நிர்ணயம் தொடர்பாக முடிவு செய்வதற்கான கருத்து கேட்பு கூட்டம் புதுச்சேரி லப்போர்த் வீதியில் உள்ள PMSS அரங்கில் நடைபெற்றது.
ஆணையத்தின் தலைவர் அலோகன் டண்டன், உறுப்பினர் ஜோதி பிரசாத் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வணிகர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். மின்துறை தலைவர் ராஜேஷ் புதுச்சேரி அரசின் 5 ஆண்டு வரையிலான திட்ட வரைவு அறிக்கையை தாக்கல் செய்து பேசினார். அப்போது அவர், வழக்கமாக ஆண்டுதோறும் மின்துறையின் கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்வோம். இந்த ஆண்டு 5 ஆண்டுக்கான வரவு செலவுகளை தாக்கல் செய்துள்ளோம். நடப்பு நிதியாண்டில் மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதே நேரத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு 4%, அதற்கு அடுத்த 2 ஆண்டுகளில் 5% மின் கட்டணம் உயர்த்தவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், பொதுநல அமைப்பினர் பேசினர். அப்போது பண்ணை வீடு என புதிய வரைமுறையை மின்துறை உருவாக்கியுள்ளது. இதற்கான வரைமுறைகள் என, ஏற்கனவே தொழிலதிபர்கள் வைத்துள்ள நிலுவைத் தொகையை பல ஆண்டாக வசூலிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறோம். இதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும். மின் கட்டண ரசீதில் பல வகையான பெயர்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மின் கட்டண உயர்வால் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். வரும் காலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்துவதையும் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அப்போது சிலர் ஆணைய தலைவர் முன்பு சென்று முற்றுகையிட்டு மின் ரசீதை காட்டி ஆவேசமாக பேசினார். இதனால் பதற்றம் நிலவியது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தினர். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு, தமிழர் களம் அழகர், மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா, AICCTU சங்கரன், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அதிநவீன வசதிகள் கொண்ட சிடி ஸ்கேன் கருவி மற்றும் ஆம்புலன்ஸை முதலமைச்சர் ரங்கசாமி இயக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் கருவி மற்றும் ஆம்புலன்ஸ் வாங்கப்பட்டன. இந்த கருவிகள் மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கி இயக்கும் திறப்பு விழா இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை வகித்து புதிதாக வாங்கப்பட்ட அதிநவீன வசதிகள் கொண்ட சிடி ஸ்கேன் கருவி மற்றும் ஆம்புலன்ஸ்களை திறந்து வைத்து இயக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், சுகாதாரத்துறை அரசு செயலர் ஜெயந்த்குமார் ராய் மற்றும் சுகாதார மற்றும் குடும்ப நல சேவைகள் இயக்குநர் மருத்துவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் உயர்தர ரெவல்யூஷன் மேக்சிமோ சிடி ஸ்கேன் கருவி துல்லியமான நோய் அறிதலை வழங்கும் திறனுடன் தீவிர நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் பெரிதும் உதவும் என்றும், முழுமையாக அவசர தேவைகளுக்கேற்ப உபகரணங்களுடன் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள புதிய ACLS ஆம்புலன்ஸ்கள் புதுச்சேரி மாநிலத்தின் அவசர மருத்துவ சேவைகளை வலுப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சேவைகளை மேம்படுத்தும் முயற்சிகளை வெகுவாக பாராட்டியுள்ளார். நிறைவாக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குநர் உதயசங்கர் நன்றி உரையாற்றினார். விழாவில் டீன் மருத்துவர் ராமச்சந்திரா பட் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ஜோசப் ராஜ், கதிர்வீச்சியல் துறை தலைவர் பேராசிரியர் மருத்துவர் சீனிவாசன் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் நாராயணசாமி மற்றும் சுரேந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மீன்வளத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் கடலோர கிராமங்களில் மீனவர்களின் படகுகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்றது. மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் மீன்பிடி படகுகளை கணக்கெடுக்க உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தாரர், மக்கள் குழு, கோவில் நிர்வாகக் குழு, ஃபைபர் படகு உரிமையாளர் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் எந்திரம் பொருத்தப்பட்ட ஃபைபர் படகு, எந்திரம் இல்லாத ஃபைபர் கட்டுமர கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. மீன்வளத்துறை அலுவலர்கள் அடங்கிய குழு இந்த கணக்கெடுப்பை நடத்தினர். ஆய்வின் போது ஃபைபர் படகு உரிமையாளருடன் இருக்க வேண்டும். படகு அசல் சான்றிதழ், மீன்பிடி உரிம சான்றிதழ் காண்பிக்கப்பட வேண்டும். பதிவு செய்த எந்திரத்தை படகில் வைத்து காண்பிக்க வேண்டும். எந்திரம் மாற்றம் செய்திருந்தால் அதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பதிவு செய்த படகின் எண் தெளிவாக எழுதியிருக்க வேண்டும். கள ஆய்வின் போது அனைத்து ஆவணங்களும் காண்பிக்கப்பட வேண்டும். கள ஆய்வில் பங்கேற்காத படகுகள் நீக்கம் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கள ஆய்வு பணி மேற்கொள்ள வசதியாக அனைத்து மீன்பிடி படகு உரிமையாளர்களும் தவறாமல் கிராம கடற்கரையில் படகுகளை நிறுத்தியிருந்தனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் படகுகளை கணக்கெடுப்பு செய்யும் பணியை நடத்தினர்.
மேலும் இந்த கள ஆய்வு பணி குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறும்போது கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் எல்லை தாண்டி படகுகள் செல்வதை தடுக்கவும் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டு 6457 படகுகள் பதிவாகியிருந்தது. இந்த படகுகள் மீன்பிடியில் ஈடுபடுகிறதா என கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாகவும் புதிதாக படகுகள் சேர்க்கும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். இவை அனைத்தும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் இந்த கணக்கெடுப்பால் மீனவர்களுக்கான உதவிகள் முறையாக சேரும் என்றும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 17, மாஹேவில் 4, ஏனாமில் 8 மீனவ கிராமத்தில் இந்த கணக்கெடுப்பு நடப்பதாக தெரிவித்த அவர்கள் அடுத்த வாரம் காரைக்காலில் கணக்கெடுப்பு பணி தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டம் குப்பைசெட்டி தெருவு பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி நாராயணன் திருநள்ளார் சாலையில் நகை கடை மற்றும் நகை அடகு கடை வைத்து வருகிறார். கடந்த 25ஆம் தேதி 3 பேர் லட்சுமி நாராயணன் கடைக்கு வந்து அவரிடம் ஒரு செயினை கொடுத்து அடகு வைத்து அதற்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். லட்சுமி நாராயணன் செயினை வாங்கி எடை பார்த்ததில் நகையின் மதிப்பு 23,700 கிராம் இருந்தது. செயினின் PIS முத்திரை மற்றும் 916 ஹால்மார்க் முத்திரை இருந்தது. நகையின் தன்மையை பார்க்க வேண்டி அவரது கடைக்கு எதிரில் உள்ள கடைக்கு எடுத்து சென்று கோல்டு டெஸ்டிங் மிஷினில் வைத்து பார்த்தபோது தங்கத்தின் மதிப்பு குறைவாக காட்டியது. இதுகுறித்து லட்சுமி நாராயணன் அளித்த புகாரின் அடிப்படையில் கடைக்கு வந்த 3வரையும் நகர ஆய்வாளர் புருஷோத்தமன் தலைமையிலான காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கும்பகோணத்தை சேர்ந்த பரசுராமன், காரைக்காலை சேர்ந்த சதீஷ்குமார், முருகவேல் ஆகியோர் போலி நகையை கொடுத்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதுகுறித்து நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 27ஆம் தேதியன்று நடைபெற்ற உதவியாளர் தேர்வுக்கான விடைகள் அரசின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத் துறையில் காலியாக உள்ள 256 உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமில் 84 மையங்களில் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. தேர்வு எழுத 32,829 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 22,898 பேர் மட்டுமே தேர்வை எழுதியிருந்தனர். இந்நிலையில் தேர்வு தொடர்பான வினாத்தாள்களுக்கான விடைகள் recruitment.py.gov.in என்ற இணைய தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடைகள் தொடர்பான ஆட்சேபனைகள் குறித்து விண்ணப்பதாரர்கள் தங்களது கோரிக்கையை இணையதளம் மூலம் தெரிவித்திருந்தனர். மேலும் இமெயில் மற்றும் கடிதங்கள் மூலம் பெறப்பட்ட ஆட்சேபனைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயல்முறை முடிந்ததும் தேர்வு முடிவுகள் recruitment.py.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிச்சைக்காரன் மற்றும் சாமியார் போல வேடமிட்டு பாவனை காட்டி கோவில் உண்டியலை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 15ஆம் தேதி உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்து 10,300 ரூபாய் பணம் திருடு போனது. இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கோவிலில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே உழந்தைக்கீரைப்பாளையம் பகுதியில் உள்ள கோவிலில் ஏப்ரல் 28ஆம் தேதி இரவு திருட வந்த நபரை அப்பகுதி மக்கள் பிடித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் தஞ்சாவூர் பாபநாசம் குப்பமேடு பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் உண்டியலை உடைத்ததை அவர் ஒப்புக்கொண்டார். பிறகு அவரிடமிருந்த 1,600 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய தீவிர விசாரணையில் பிச்சைக்காரன், சாமியார் போன்று தன்னை பாவனை காட்டிக்கொண்டு கோவிலில் படுத்துக் கொள்வதும் பிறகு அதிகாலையில் கோவில் உண்டியலை இரும்பு ராடால் உடைத்து பணத்தை திருடி மூட்டை கட்டிக்கொண்டு சென்று விடுவதும் இதை நீண்ட நாட்களாக செய்து வருவதும் தெரியவந்தது. மேலும் இவர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் கைரேகைகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் இணையதளத்தில் பதிவுகளிடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட தலைவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில IT நிர்வாகி பிரவீன்குமார் ஆகியோர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் காஷ்மீரின் பஹல்காமில் உள்ள பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் திட்டமிட்டு நடத்திய பயங்கர தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பல உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும்
அனைத்து அரசியல் கட்சிகளையும் தாண்டி பல தலைவர்களும் இரங்கல் தெரிவித்தும் உயிரிழந்தோருக்கு அஞ்சலியும் செலுத்தி வருவது மட்டுமல்லாமல் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளையும் இந்த வகையான தீவிரவாத செயல்களை கடுமையாக எதிர்த்தும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் விரைவில் கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதிக்கும் வகையில் இதனை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு சிலர் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதிலும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அரசு கல்லூரி பேராசிரியர் செந்தில்குமார், புதுச்சேரி யூத் காங்கிரஸ் உறுப்பினர் துரைராஜ், குத்புதீன், ஷாதிக் பாஷா, ஷாகுல் ஹமீத் ஆகியோர் இணையதளம் போன்ற சமூக ஊடகத்தின் மூலம் உள்நாட்டில் வெறுப்பு பரப்பும் மக்கள் குழுக்களை தவறாக வழிநடத்தும், இந்தியாவின் ஒருமைப்பாடு, முழுமை, பாதுகாப்பு ஆகியவற்றிற்கும் தீங்கிழைக்கும் வகையிலும் திட்டமிட்டு தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் சில பதிவுகளை செய்து வருகின்றனர். எனவே இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8980 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1080 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.